ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் அருள் ஃப்ரம் துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் ஒரு மோட்டிவேஷன் தொடர்பான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா விளக்கெரிய தூண்டுகோல் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக எரினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டுகோல் அப்படின்றது என்ன தான் எண்ணெய் விளக்கு திரி எல்லாம் இருந்தாலுமே அந்த தூண்டுகோல் ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியேருந்து கண்டிப்பாக ஒன்று தேவைப்படுதா இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு ஒன்று இருக்கும். ஏன்னா என்ன தான் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படித்தாலும், என்ன தான் வந்து நம்ம ஒரு எஃபோர்ட் படித்தாலும், என்ன தான் ஒரு பேக்ரவுண்டோட படித்தாலுமே அந்த படிக்கும்போது அந்த வரக்கூடிய சின்ன சின்ன தடங்களுக்கு இந்தமாதிரி மோட்டிவேஷன்கள் நமக்கு உதவும். சரிங்களா? ஏன்னா இப்போது வந்து பொதுவாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேள்வின்ற ஒன்று வந்து நம்ம எப்பயுமே வச்சுட்டு இருப்போம். என்ன தான் நமக்கு என்ன விதமான சொல்யூஷன் கிடைச்சாலுமே எதனா ஒரு கேள்வி நமக்கு வந்து எழுந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 தமிழ் இருக்குமா, அதாவது இல்லைன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து டெய்லி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்பார், சார் தமிழ் இந்த குரூப் 4ல் தமிழ் இருக்குமா இருக்காதா, யாருன்னா ஒருத்தர் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுடைய டவுட் என்ன இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எப்போ சார் வருமா வராதா அப்படின்ற டவுட். அதாவது என்னென்னா, அதாவது தமிழ் இருக்குது இல்லைன்றத சொல்லிட்டு இப்போ வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இது தமிழ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்த கேள்வி என்ன இருக்குது, கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்றது இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போது அப்போ என்னென்னா, இப்போ கால்ஃபரும் விட்டுட்டு கூட பார்த்தீங்கன்னா அந்த கேள்வின்றது தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புதுசான ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் கேள்வின்ற ஒன்று கண்டிப்பாக தீராதுன்றது இது மூலமாக தெரியுது. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூஷன் கொடுத்தாலுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்பயுமே ஆகுது. ஏன்னா படிக்கிற எல்லாருக்குமே வந்து இது வந்து இருக்கக்கூடிய ஒரு நார்மலான விஷயம். சரிங்களா? இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஃபோன் பண்ண எல்லாருமே வந்து ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட ஒரு சில டவுட்டு தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஏன்னா சார் ஓகே, அப்புறம் ஒரு சில பார்த்தீங்கன்னா நம்பர் கேட்டிருந்தீங்க. என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிங்க, 8870234253. ஓகேங்களா? 8870234253. இதான் என்னுடைய மொபைல் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலனா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? சரி ஓகே. இன்றைக்கி வந்து நார்மலாக நிறைய பேர் கேட்ட டவுட்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து பயமாக இருக்குது. இப்போ வந்து அதுவும் என்ன, எப்போ எக்ஸாம் வரும்னு சொல்லி பயந்துருந்தோம். இப்போ வந்து எக்ஸாம் வரப்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரூப் 1 விட்டுட்டாங்க. இப்போ குரூப் 1 விட்டாங்கன்னா அடுத்த குரூப் 4 தான் விடுவாங்க. பயமாக இருக்குது சார். நான் நல்லா தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. என்ன சார் பண்ணது, இந்த பயம் எப்படி சார் போகிறது அப்படின்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா பயம் இருக்குன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேண்ணா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ஓகே, எப்படி ஒரு ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. இப்போ பயணம் பண்ணும்போது உங்கள் கையில் வந்து எந்த ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு பயணிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு 10 மணிக்கு போகிறீங்கன்னா, இப்போ உங்கள் கையில் ₹1 கூட இல்லைன்னா நீங்கள் வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக போவீங்க. எந்த தான் பயமோ, எவனோ திருடம் வருவானோ இல்லைன்னு சொல்லிட்டு பயணம் போவீங்க. சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு ₹1,00,000 இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கையில் ஒரு ₹1,00,000 இருக்குன்னா, ஒரு பக்கத்து தெரு போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா எவனா திருட வந்துடுவானோ, இல்லை வேறு என்ன வந்துடுவானோ, நம்மக்கிட்ட காசை எவனோ அடிச்சுட்டு போயிடுவானோ, இல்லை செலவாயிடுமோன்ற பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதான் மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு பயம் இருக்குது. ஸோ பயப்பட்டீங்கன்னா கவலையப்படாதீங்க. அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஓகேவா? உங்களுக்கு சார் பயமாக இருக்குது சார்னா, அப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க. படிச்சினால்தான் படிச்சுலாம் மறந்துடுவோமோ, நம்ம படித்த கொஸ்டின் வராதோ அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. எப்போவுமே பயம் இல்லாமல் தெளிவாக படிங்க. நீங்கள் படித்தது தான் உண்மை, நீங்கள் படித்தது தான் சரித்திரம். அதாவது நீங்கள் படித்தது தான் வரும். அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைட் பண்ணால் தமிழ்நாடு ரைட் பண்ணணும். நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அந்த கேள்வி தெரியாது. அப்போ எனக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தில்லாக எழுதுங்க. ஏன்னா நீங்கள் பயந்து எந்த ஒரு செயலை ஈடுபட்டாலுமே அந்த செயலை வந்து முடிவடையாது. சரிங்களா? அதுவும் நம்ம தோற்றுருவோமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் எந்த செயல் செஞ்சாலுமே உங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயலாகும். சரிங்களா? அப்படின்னும்போது நீங்கள் நினைக்கும் போது ஏன் தோற்றுரும்னு நினைக்கிறத விட, நீங்கள் தோற்றாலும் பரவாயில்ல, அதை நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவோட நினைங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கூட இருக்கும். நீங்கள் நினைக்கிறதும் நடக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன தான் நெகட்டிவாக நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 10 பாசிட்டிவ் 10 ப்ளஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரே ஒரு மைனஸ் நீங்கள் உள்ள சத்தினா என்னென்னா, அந்த ஒரு மைனஸ் என்ன போகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் என்ன பண்ணும், மீதி இருக்கக்கூடிய அந்த 9 ப்ளஸோடு போட்டிட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணும்போது நான் ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த இருக்கக்கூடிய 10 வந்து அது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் பண்ணும். இதுதான் வந்து நெகட்டிவோட பவர். அதனால் ஒரு துளி % கூட நம்மளால் தோற்றுற முடியும், நம்மளால் முடியாது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஒருத்தங்க 5 வருஷம் படிச்சுட்ருக்காங்க, 4 வருஷம் படிச்சுட்ருக்காங்க, 3 வருஷம் படிச்சுட்ருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 20 லட்சம் பேர் போட்டிடுறாங்க, 15 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. நம்மளாம் எந்த மொழிக்கு படிக்க போகிறோம், அவனை பார்த்தா அந்த கொஸ்டின் படிச்சுட்டேன்னா இந்த கொஸ்டின் படிச்சுட்டேன்றா. நீங்கள் எதையுமே எதிரியாக நினைக்காதே. உங்களுடைய உண்மையான எதிரி யார் பார்த்தீங்கன்னா அந்த 200 கொஸ்டின் தான். அந்த 200 கொஸ்டின் அந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் கூட தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க. அந்த ஓஎம்ஆர், இது 2 தான் உங்களுடைய எதிரி. ஒன்று கொஸ்டின் பேப்பர், ஒன்று ஓஎம்ஆர்.
ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி நண்பனாக்குறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எதிரியாக்கத்தும் நண்பனாகட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆவாங்க. எந்தளவுக்கு நீங்கள் படிக்காமல் போகிறீங்க அந்தளவுக்கு எதிரி ஆவாங்க. நீங்கள் பயப்படுறதுனால எந்த விதமான மாற்றம் வரப்போகிறதில்ல. அதனால் தயவு செஞ்சு பயக்கூடாதீங்க. ஓகே. ஏன்னா இன்றைக்கி சொன்ன எல்லாருமே வந்து பார்த்தா சார் பயமாக இருக்குது, எக்ஸாம் வந்துடும் பயமாக இருக்குது, நான் இன்னும் பாதி முடிக்கல, இன்னும் முழுசாக முடிக்கல, இன்னும் எப்படி அதாவது ஒரு பதட்டத்தோடு பேசுகிறாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் பயப்படுறதுனால எந்த விதமான பலனும் வரப்போகிறதுனால பயப்படாமல் இப்போதைக்கு வந்து இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கால்ஃபர் வரல, அப்போ ரிலாக்ஸாக படிங்க. கால்ஃபர் வந்துட்டு பிறகு ஓகே பார்த்துக்கலாம். அப்போ வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வேகத்தோடு ஓடலாம். சரிங்களா? எதுக்குமே முன்விளைவை நினச்சி நீங்களே ஒரு முன்முடிவு எடுத்து பயணிக்காதீங்க. ரிலாக்ஸாக படிங்க. அதாவது கான்சன்ட்ரேஷனோட படிங்க, கண்டினியூவாக படிங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதனால் என்ன சொல்லணும்னா நீங்களே ஒரு முன்முடிவு எக்ஸாம் கஷ்டமாக வரும், கட் ஆஃப் ஹையாக வரும், கட் ஆஃப் லோவாக வரும், இவ்வளோ பேர் படிச்சுட்டாங்க, எந்த எண்ணத்தையும் போட்டு குழப்பிக்காமல் உங்களுடைய தெளிவான எண்ணத்தோட என்னால் முடியும், நான் வந்து ஜெயிக்க தான் பிறந்திருக்கேன், அதாவது நான் இது வரைக்கும் தோல்வி பெற்றாலுமே இதுக்கப்புறம் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் என்னால் தோல்வி அடைய முடியாது, என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் என்னால் கண்டிப்பாக 2021 வேலை வாங்க முடியும், அதுக்குண்டான முழு உழைப்பை என்னால் போட முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் அதாவது தோக்கணும் இருந்தாலுமே நீங்கள் அதாவது அந்த முயற்சி பண்ணிதான் வச்சுங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். சரிங்களா? அதனால் நெகட்டிவ் தாட்ஸை தயவு செஞ்சு வளர்த்துக்காதீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பாசிட்டிவுமே நெகட்டிவாக மாற்றிடும். சரிங்களா? இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பதிவு. ஓகேங்களா? அதனால் எதை பற்றியுமே யோசிக்காது. சப்போஸ் இந்தமாரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தரேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் ஷேர் பண்ண தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. ஸோ அதனால் தோல்வியோ வெற்றியோ தைரியமாக தன்னம்பிக்கையோடு போராடுங்க, வெற்றி பெறலாம். சரிங்களா? தேங்க்யூ.